மிசியோன் ஸ்தோத்திர பண்டிகை. மிசியோன் ஸ்தோத்திர பண்டிகை. கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, என் உடன் விசுவாசிகளே, இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். 9 ஜூலை 2021 அன்றைய நாளுக்காக நம்முடைய ஜெரோம் ராபின்சன் TLC ஆக்கூர் சேனலினால் உருவாக்கப்பட்டு பதிவேற்றப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் மிஷனரிமார்களின் உக்ரான ஊழியம் என்ற காணொலி காட்சியினை காணும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஊழிய வாஞ்சையுடன் தங்கள் சொந்த குடும்பத்தையும் பாராமல் தங்கள் நாட்டை விட்டு, மொழியை விட்டு, தட்பவெட்ப சூழ்நிலைகளை விட்டு தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து நம்முடைய நாடும் எந்த வேற்றுமையும் இல்லாமல் நாட்டு மக்கள் அனைவரும் நல்வாழ்வு பெற வேண்டும், ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என பாடுபட்ட மிஷனரிமார்களை குறைந்தபட்சம் இந்த மிசியோன் தோத்திர பண்டிகை என்ற மிஷன் தேங்க்ஸ் கிவிங் டே என்கிற நாளிலாவது நினைத்து பார்த்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எண்ணத்தில் உருவானதுதான் இந்த காணொலி காட்சி, தமிழ்நாட்டில் மிஷனரிமார்களின் உக்ரான ஊழியம். இதனை முழுவதுமாக பார்த்து மிஷனரிமார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவோம். திரியேக தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தரங்கம்பாடியில் பர்தலோமேயு சீகன்பால்க் என்னும் ஜெர்மானிய கிறிஸ்தவ சபை குருவால் 1718 ஆண்டு அக்டோபர் 11 நாள் புதிய எருசலேம் என்ற பெயருடன் ஒரு திருச்சபை கட்டப்பட்டு லுத்தரின் கோட்பாடுகளை பின்பற்றி இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நமது தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தற்போது விரிவடைந்து தமிழகம் எங்கும் பல கிளைகளாக பரவி உள்ளது. நம் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை முதலில் லைப்சிக் சுவிசேஷ லுத்தரன் சங்கம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. இச்சபை முதலில் 14 ஜனவரி 1919 ஆண்டில் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை என்ற பெயர் மாற்றத்துடன் சுமார் 2 லட்சம் உறுப்பினர்களுடன் திருச்சிராப்பள்ளியை தலைமையிடமாக கொண்டு துவங்கப்பட்டது. இந்த தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஜெர்மன், டேனிஷ் மற்றும் ஸ்வீடிஷ் லுத்தரன் திருச்சபைகள் சேர்ந்த அமைப்புகளில் உள்ள பல்வேறு மிஷனரிகள் ஒன்று கூடி தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை என்கிற நமது திருச்சபை துவங்கப்பட்டது. மார்ச் 1921 ஆண்டு இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தின்படி விதிகளுக்கு உட்பட்டு இந்த திருச்சபையின் விதிகள் திருத்தப்பட்டது. 1921 ஸ்வீடிஷ் மிஷனரி ரெவரண்ட் டாக்டர் ஏர்னஸ்ட் ஹியூமன் தான் TLC திருச்சபையின் முதல் பிஷப்பாக இருந்தவர். 1956 ஆண்டு முதல் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பிஷப்பாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது தரங்கையின் பேராயர்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வோம். முதலாவது பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஏர்னஸ்ட் ஹியூமன் முதல் பேராயராக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கு அமர்த்தப்பட்டார். இவரது ஊழிய காலம் 1921 முதல் 1926 வரை. இரண்டாவது பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் டேவிட் பெக்சல் என்பவர் பணிபுரிந்த காலம் 1927 முதல் 1934 வரை. மூன்றாவது பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜோஹன்னஸ் சாண்டகிரன், இவருடைய ஊழிய காலம் 1934 முதல் 1956 வரை. நான்காவது பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ராஜபூஷணம் மாணிக்கம் அவர்கள் பணிபுரிந்தார்கள். இவர்களுடைய ஊழிய பணி காலம் 1956 முதல் 1967 முடிய. அதன் பின்னதாக ஐந்தாம் பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் கார்ல் ஸ்டீவ் என்பவர் பணிபுரிந்தார். இவருடைய ஊழிய காலம் 1967 முதல் 1972 முடிய. ஆறாம் பேராயராக ரைட் ரெவரண்ட் ஜான் சத்யநாதன் என்பவர்கள் பணிபுரிந்தார்கள். இவர்களுடைய ஊழிய காலம் 1972 முதல் 1975 முடிய. ஏழாம் பேராயராக ரைட் ரெவரண்ட் லாசரஸ் ஈஸ்டராஜ் என்பவர்கள் பேராயராக இருந்தார்கள். இவர்களுடைய ஊழிய காலம் 1975 முதல் 1978 முடிய. எட்டாம் பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜெய்சலன் ஜாக்கப் என்பவர்கள் பணிபுரிந்தார்கள். இவர்களுடைய ஊழிய காலம் 1978 முதல் 1993 முடிய. ஒன்பதாம் பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் ஜூபிலி ஞானாபரணம் ஜான்சன் என்பவர்கள் பணிபுரிந்தார்கள். இவர்களுடைய ஊழிய காலம் 1993 முதல் 1999 முடிய. அதன் பின்னதாக 10ஆம் பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் தாவீது அருள்தாஸ் என்பவர்கள் பணிபுரிந்தார்கள். அவர்களுடைய ஊழிய காலம் 1999 முதல் 2009 வரை. 11ஆம் பேராயராக ரைட் ரெவரண்ட் டாக்டர் மார்டின்
என்பவர்கள் பணிபுரிந்தார்கள். அவர்களுடைய ஊழிய காலம் 2009 முதல் 2013 முடிய. 12ஆம் பேராயராக ரைட் ரெவரண்ட் எஸ். எட்வின் ஜெயக்குமார் என்பவர்கள் ஆன்மீக தந்தையாகவும் பணிபுரிந்தார்கள். இவர்களுடைய ஊழிய காலம் 2013 முதல் 2019 முடிய. 13ஆம் பேராயராக ரைட் ரெவரண்ட் டி. டேனியல் ஜெயராஜ் என்பவர்கள் இந்நாள் அளவும் பணிபுரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுடைய ஊழிய பணி காலம் 2019 முதல் இந்நாள் அளவும். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பழமையான புராட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் ஒன்றாகும். இந்தியாவில் மிகப்பெரிய லுத்தரன் திருச்சபைகளில் ஒன்றாகும். அதன் ஊழியம் முக்கியமாக தமிழ்நாடு மாநிலத்திலும், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் பறந்து விரிந்துள்ளது. TLC ஜனவரி 14, 1919 ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக நிறுவப்பட்ட போதிலும் அதன் புகழ்பெற்ற கடந்த காலத்தை ஜூலை 9, 1706 அன்றிலிருந்து தரங்கை மிஷனாக நாம் காணலாம். நற்செய்தியை பரப்புவதற்காக பர்த்தலோமேயஸ் ஜீகன்பால்க் மற்றும் ஹென்ரிக் புளுச்சோ ஆகியோர் தரங்கம்பாடியில் நுழைந்தனர். ஜீகன்பால்கின் மரணத்திற்கு பிறகு மிஷனரி பணிகள் 1841ஆம் ஆண்டில் ஜெர்மனியின் லீப்சிக் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் மிஷன் LELM மூலம் புதுப்பிக்கப்பட்டது. இது 1950ஆம் ஆண்டில் ஆவணம் B என்று அழைக்கப்பட்ட ஒரு ஏற்பாட்டின் கீழ் இருந்தது. ஜெர்மன் மற்றும் ஸ்வீடிஷ் மிஷன் சங்கங்களால் கவனிக்கப்பட்ட பணி பின் TLCக்கு ஒப்படைக்கப்பட்டது. வெளிநாட்டு மிஷனரி சங்கங்கள் தொடர்ந்து ஊக்குவிக்கும் பணியில் TLCயின் நலன் மற்றும் வளர்ச்சியில் பங்களிக்கின்றன. இன்று 110 குருசேகரங்களுக்கும் மேலாக 1,05,773 உறுப்பினர்களையும் TLC கொண்டுள்ளது. கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள் மற்றும் அனாதை இல்லங்களின் எண்ணிக்கையை தவிர அவசர நிவாரண நடவடிக்கை, சுய வேலைவாய்ப்பு திட்டம், சமூக பொருளாதார திட்டம், உள்ளூர் வள உற்பத்தி திட்டம், சுற்றுச்சூழல் திட்டம், அடிமையாதல் கவலை திட்டம் மற்றும் பழங்குடியினர் நலத்திட்டம் போன்ற சமூக பணி நடவடிக்கைகளிலும் திருச்சபை கவனம் செலுத்துகிறது. அருணோதயம் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை வெளியிடும் மாத இதழாக இருக்கிறது. தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை இந்தியாவில் உள்ள யுனைடெட் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபையுடனும் அதன் உறுப்பு திருச்சபைகளுடனும் லுத்தரன் உலக கூட்டமைப்பு, LWF உலக திருச்சபைகள் கவுன்சில், WCC ஆசிய கிறிஸ்தவ மாநாடு, CCA மற்றும் இந்திய திருச்சபைகளின் தேசிய கவுன்சில் NCCI, GSELC ஐ தவிர LWF அல்லாத உறுப்பினராகவும் மற்றும் ELCITHS ஒரு NCCI அல்லாத உறுப்பினராகவும் செயல்படுகிறது. உறுப்பினர் திருச்சபைகளுக்கு நற்செய்தியையும் விசுவாசத்தையும் சாட்சியம் அளிக்க ஐக்கியம் கொண்டிருக்கிறது. ஐக்கியம் நிலையான தொடர்புக்கான சாத்தியங்களை வழங்குகிறது மற்றும் இந்தியாவில் லுத்தரன் திருச்சபைகளின் அடிப்படை கவலைகள் குறித்து ஒன்றாக இணைந்து பேசுவதற்கான தளமாக செயல்படுகிறது. உலகளாவிய திருச்சபை மற்றும் இந்தியாவில் உள்ள திருச்சபையின் ஒரு பகுதியாக உறுப்பு திருச்சபைகள் தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்த இந்த ஐக்கியமானது உதவுகிறது மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களின் நீதி, உள்ளடக்கம் மற்றும் விடுதலைக்கான கடவுளின் பயனுள்ள கருவியாக இருப்பதற்கான வழிகளை ஆராய்கிறது. நற்செய்தியை புரிந்து கொள்வதையும் கடவுள் மீதுள்ள நம்பிக்கையையும் மேலும் ஆழப்படுத்துவதற்கும் சாட்சி மற்றும் சேவையில் நெருக்கமான மற்றும் ஆழமான ஒத்துழைப்புக்கு உறுதியளிப்பதற்கும் இந்த ஒற்றுமையானது உதவுகிறது. போராட்டங்களுக்கு மத்தியில் கூட எக்குமெனிக்கல் இயக்கத்தில் பங்கேற்க பயனுள்ள மற்றும் பொருத்தமான வழிகளை இந்த ஐக்கியம் தொடர்ந்து ஆராய்கிறது. இவ்வழிகளை கொண்டு இந்தியாவில் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வதுடன் சமூக நீதிக்காக தமிழகத்தில் பணியாற்றுகிறது. இது 300 ஆண்டு பணி வரலாற்றை கொண்ட ஒரு திருச்சபை. 1707ஆம் ஆண்டு முதல் ஜெர்மன் புராட்டஸ்டன்ட் மிஷனரிகள் கடற்கரை நகரமான தரங்கம்பாடியில் டேனிஷ் காலனியில் அமைக்கப்பட்ட முதல் தேவாலயம் ஜெருசலேம் தேவாலயம். இதைத் தொடர்ந்து 1711இல் புதிய ஏற்பாட்டின் முதல் தமிழ் மொழிபெயர்ப்பும் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் அச்சும் வந்தது. நம் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பெரும்பாலும் அதிக ஏழை மக்களை கொண்டுள்ளது. ஆனால் அனைத்து மக்களும் ஒன்றாக வழிபடுகின்றார்கள். திருச்சபை கிராம நற்செய்தி ஊழியத்திலும் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலம் தொலைதூர பகுதிகளில் பல தேவாலயங்கள் நடப்படுகின்றன. 2 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட திருச்சபை 1947இல் லுத்தரன் உலக கூட்டமைப்பின் அதாவது LWF-இன் ஸ்தாபகர் உறுப்பினர் திருச்சபைகளில் ஒன்றாக இருந்து வந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதும் சமூக நீதிக்காக உழைப்பதும் TLCயின் முக்கிய பணியாக இருக்கின்றன. இதன் நோக்கம் முதன்மையாக கிராமப்புற தொலைதூர கிராமங்களில்
ஏழை மக்கள் மற்றும் பழங்குடி மக்களிடையே கவனம் செலுத்துகிறது. இதில் 126 ஆயர்கள் உள்ளனர். ஆனால் உள்ளூர் சூழல் தொடர்பான கவலைகளும் இங்கு உள்ளன. வெவ்வேறு குழுக்களுடனான இணைப்பு அடிப்படையிலான சமூக மோதல்களும், திருச்சபையின் சொத்துக்களை மோசமாக பராமரித்தலும், இளைஞர்களிடையே வேலைவாய்ப்பின்மையும், மருத்துவமனைகளுக்கு நிதி உதவி இல்லாததும் நாம் எதிர்கொள்ளும் உடனடி சவால்கள். எவ்வாறாயினும் நாட்டின் அரசியல் சூழலில் பணிகளை மேற்கொள்வது மிகப்பெரிய சவாலாகவும் இருக்கிறது. TLC பாலின நீதியை தனது முக்கிய அம்சமாக பராமரிக்கிறது. மேலும் அதில் 20க்கும் மேற்பட்ட பெண் போதகர்கள் உள்ளனர். பாலின நீதியை அடைய நீண்ட தூரம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. இது எங்கள் திருச்சபை ஊழியத்தின் அனைத்து துறைகளிலும் மெதுவாக செயல்படுத்தவும் தொடங்கியுள்ளது. திருச்சபையின் திட்டங்களில் பங்கேற்க இளைஞர்களை ஊக்குவிப்பதும் இதில் அடங்கும். இதனால் பாலின நீதி பிரச்சனைகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவும் முடியும். இது இந்திய சமுதாயத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு கடினமான உள் மோதலுக்கு பின் இந்திய நீதிமன்றங்கள் திருச்சபையின் நிர்வாகத்தை கையகப்படுத்தியது. அதன் ஆன்மீக விஷயங்களுக்கு ஒரு பராமரிப்பாளரை நியமித்தது. எனவே அவரது வருகை திருச்சபைக்குள் உள்ள பிரிவுகளுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை குறித்தாலும், ஒற்றுமை மற்றும் அமைதிக்காக சபைகளின் உறுப்பினர்கள் மத்தியிலும் மேலும் நல்லிணக்க பணிகள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு சூழல் நிலவுகிறது. TLC பிஷப் அதன் தேசிய மற்றும் உலகளாவிய லுத்தரன் நெட்வொர்க்குகள், LWF மற்றும் இந்தியாவில் உள்ள யுனைடெட் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் தேவாலயங்கள் UELCI ஆகியவற்றுடன் இணைந்து இந்தியாவில் உள்ள 12 லுத்தரன் திருச்சபைகளையும் ஒன்றாக இணைக்கிறார். UELCI இந்தியாவின் லுத்தரன் குடும்பமாக ஒன்றுபட்டுள்ளது. நம் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய பணிகள் UELCI-யால் வழிநடத்தப்படுகின்றன. மிஷன் மற்றும் சமூக பணிகளில் பயிற்சி அளிக்க நம் இளைஞர்கள், போதகர்கள் மற்றும் சாதாரண தலைவர்களை அனுப்ப நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இயற்கை பேரழிவு ஏற்படும் போதெல்லாம் திருச்சபை UELCI-யின் உதவியை பெறுகிறது. எவ்வாறாயினும் இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ மற்ற திருச்சபைகளில் இருந்தும் உதவி கிடைக்கிறது. பரந்து விரிந்துள்ள லுத்தரன் LWF உடனான உறவை ஒற்றுமையுடன், பரஸ்பர பகிர்வுடன் சமமாக கொண்டிருக்கிறது. முக்கியமானது, LWF தேவையுள்ள மாணவர்களுக்கு இறையியல் மற்றும் பிற ஆய்வுகளை தொடரவும் உதவுகிறது. மேலும் திருச்சபையின் மேம்பாட்டு பணிகளையும் இது ஆதரிக்கிறது. டேனிஷ் ஹாலே தரங்கை மிஷனின் வரலாற்று வாரிசாக தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஜீகன்பால்க் வளாகத்தின் முழு உரிமையாளராக உள்ளது. 300 ஆண்டு கால இந்த வரலாற்றில் வேரூன்றிய தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை 1919ஆம் ஆண்டு இந்தியாவில் முழு சுதந்திர திருச்சபைகளில் ஒன்றாக மாறியது. அடுத்ததாக நாம் ராயல் டேனிஷ் மிஷனரி ஆரம்ப வரலாற்றினை குறித்து நாம் காணலாம். இடைக்காலத்தில் சேரர், சோழர், பாண்டிய மன்னர்களால் தமிழகம் ஆட்சி செய்யப்பட்டது. சோழர் வளர்ந்து பாண்டியர்களை அடக்கி சில ஆண்டுகளில் பாண்டியர்கள் அதிகாரத்தை அடைந்து தமிழகத்தின் முழு பகுதியையும் தங்கள் அதிகாரத்தை நிலைநாட்டினர். இந்த நிலைமை டெல்லியின் சுல்தானான அலாவுதீன் கில்ஜி மற்றும் அவரது தளபதி மாலிகாபூர் ஆகியோர் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து சுல்தானின் மேலாதிக்கத்தை நிலைநாட்டினர். தென்னிந்தியாவில் முஸ்லிம் ஏகாதிபத்தியத்தை தடுக்கும் நோக்கத்திற்காக விஜயநகர பேரரசு கிபி 1336இல் நிறுவப்பட்டது. விஜயநகர் சாம்ராஜ்யம் தமிழகத்தின் தென்பகுதியின் நிர்வாக வசதிக்காக நாயக்கர்களை உருவாக்கியது. இந்த நேரத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகள், குறிப்பாக ரோமன் கத்தோலிக்க மிஷனரிகள் வந்து பிரசங்கித்தனர், தமிழ்நாட்டில் குடியேறினர். அதற்கு முன் இயேசு கிறிஸ்துவின் சீடர் புனித தாமஸ் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் மயிலாப்பூரினை வந்தடைந்தார். இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் வரலாறு சிரியன் காலம், ரோமானிய காலம், லுத்தரன் காலம் மற்றும் நவீன காலம் என 4 காலங்களாக பிரிக்கலாம். இந்தியாவில் பழமையான கிறிஸ்தவ சமூகம் சொந்த மாநிலமான திருவிதாங்கூரில் உள்ளது. ரோமானிய காலம் கிபி 13ஆம் மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் ரோமானிய திருச்சபை மிஷனரிகள் இந்தியாவில் இருந்த போதிலும் கிபி 1498இல் வாஸ்கோட கமா வருகைக்கு பிறகுதான் ரோமானிய திருச்சபையின் மிகப்பெரிய மிஷனரிகள் பிரான்சிஸ் சேவியர், ராபர்ட் டி நோபிலி, பெட்சி மற்றும் பல மிஷனரிகள் வந்து தமிழகத்தில் பிரசங்கித்து
பூர்வீக குழந்தைகளுக்கான பள்ளிகளை தொடங்கினர். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் சீர்திருத்தப்பட்ட மிஷனரி பணிகள் ஆரம்பமானது. ஜீகன்பால்க் மற்றும் புளுச்சோ என்ற இருவர்தான் முதல் சீர்திருத்தப்பட்ட சபையின் மிஷனரிகள். இந்தியாவில் டேனிஷ் வசம் உள்ள நற்செய்தியை பிரசங்கிக்க டென்மார்க்கின் 4ஆம் ஃபிரெட்ரிக் அவர்களால் அனுப்பப்பட்டு 1706ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதி தரங்கம்பாடிக்கு வந்தார். அவர்கள் தரங்கம்பாடி ஊழிய பணியின் நிறுவனர்கள் மட்டுமல்ல, இந்த ஆரம்ப மிஷனரிகளின் மிக பெரியவர். தஞ்சையில் உள்ள திருச்சபையின் தந்தை கிறிஸ்டியன் ஃபிரெட்ரிக் ஸ்வாட்ஸ் மற்றும் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் நற்செய்தியை பிரசங்கிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஜோகன் சக்கரியாஸ் கீர்நந்தர் ஆவார். இவர் 1740ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இந்தியாவில் தமிழ்நாட்டின் கடலூர் கரைக்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்த முதல் ஸ்வீடிஷ் மிஷனரி ஆவார். மிஷனரிகளின் பணிக்காக ஸ்வீடன் 1874இல் ஸ்வீடிஷ் மிஷன் போர்டை தொடங்கியது. ரெவரண்ட் கார்ல் ஜேக்கப் சாண்டகிரன், ரெவரண்ட் ஏர்னஸ்ட் ஹியூமன், ரெவரண்ட் டேவிட் பெக்சல், டாக்டர் ஃபிரெட்ரிக் குகல்பெர்க், ரெவரண்ட் CJ சாண்டகிரின், மிஷனரி எஸ்தர் பீட்டர்சன், மிஷனரி மிஸ் எலன் நோட்மார்க் ஆகியோர் ஸ்வீடன் மிஷனின் திருச்சபையின் முக்கிய மிஷனரிகளாக இருந்தனர். 2 உலக போர்களின் காலகட்டத்தில் ஜெர்மனி மிஷனரிகளால் இந்தியாவில் பணியாற்ற முடியவில்லை. ஏனெனில் ஜெர்மனி பிரிட்டிஷ்க்கு எதிரானது. முக்கியமானது இந்த காலகட்டத்திலே ஸ்வீடிஷ் மிஷனரிகள் அவர்கள் மிகுந்த பொறுப்புடன் ஊழிய பணிகளை மேற்கொண்டனர். மேற்கோள் காட்டப்பட்ட சமூக தீமைகளை ஒழிப்பதில் பொதுவாக மிஷனரிகள் மற்றும் ஸ்வீடிஷ் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பங்களிப்பு தமிழக வரலாற்றில் நிரந்தரமாக காணலாம். சிலர் திருச்சபையின் நிர்வாகத்தை கிபி 345ஆம் ஆண்டில் எடெசாவின் பிஷப் தாமஸுடன் இணைத்துள்ளனர். 6ஆம் நூற்றாண்டில் சமூகம் தழைத்தோங்கியது என்பதில் சந்தேகமில்லை. எவ்வாறாயினும் 18ஆம் நூற்றாண்டில் மலபார் கிறிஸ்தவர்கள் ஏராளமானவர்களாகவும் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் நாட்டில் ஆட்சியாளர்களிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் அந்தஸ்தை பெற்றார்கள். சுயராஜ்யத்தின் உரிமை உட்பட அவர்கள் AD 774 மற்றும் AD 824 தேதியிட்ட செப்பு தகடு சாசனங்களாக 2 உரிமங்களை பெற்றனர். அடுத்த 600 ஆண்டுகளின் வரலாறு தெளிவற்ற நிலையில் உள்ளது. வரலாற்றின் அனைத்து காலங்களிலும் அவர்கள் சிறிய வழிபாட்டு முறைகள் மற்றும் சடங்குகளின் கீழ் தங்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டதாக தெரிகிறது. இருப்பினும் அவர்களுக்கு ஆன்மீக வாஞ்சையும் மிஷனரி வைராக்கியமும் இல்லை. 15ஆம் நூற்றாண்டில் 3 போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் ஒரு இடத்தை பெற்றபொழுது கிறிஸ்தவர்களை போப்பின் ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்கும் சீரியர்களின் லத்தீன் முறைமைகள் மற்றும் கோட்பாடுகளை மாற்றுவதற்கும் அவர்கள் முயற்சி செய்தனர். அந்த காலத்திற்கு அவர்கள் பலத்தால் அவ்வாறு செய்வதில் வெற்றியும் பெற்றனர். ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களின் செயல்பாடுகள் டச்சுக்காரர்களால் உடைக்கப்பட்டது. சிரியர்கள் பலர் போப்பின் நுகத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்தியோகியாவின் தேசபக்தரால் அவர்களுக்காக புனிதப்படுத்தப்பட்ட பிஷப்பின் கீழ் தங்களை வைத்தார்கள். இருப்பினும் அவர்களின் சந்ததியினர் ஏராளமானோர் இன்னும் ரோமானிய திருச்சபையில் இன்றைய ரோமன் சிரிய கிறிஸ்தவர்களாக ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள். 1816ஆம் ஆண்டில் சர்ச் மிஷனரி சொசைட்டி திருவிதாங்கூருக்கு மிஷனரிகளை அனுப்பியது. அவர்கள் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் தொடங்கினார்கள். அவர்கள் இந்த பாரம்பரிய சபையை விட்டு விலக தொடங்கினர். ஒரு சிறிய எண்ணிக்கையிலான சிரியர்கள் இங்கிலாந்து திருச்சபையில் சேர்ந்தனர். சீர்திருத்தத்திற்கு ஆதரவாக இருந்த ஏராளமானோர் பழைய ஜாக்கோபைட் திருச்சபையிலிருந்து தங்களை பிரித்து மார் தாமஸ் அல்லது சீர்திருத்த சிறிய திருச்சபை என்று அழைக்கப்பட்டனர். இந்த திருச்சபை அதன் வழிபாட்டில் பழைய சிறிய வழிபாட்டு முறைமைகளின் திருத்தப்பட்ட வடிவத்தை வடமொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இரு பிரிவுகளும் இந்திய ஆயர்களால் தலைமை தாங்கப்படுகின்றன. எந்த ஒரு வெளிநாட்டு ஆதரவிலும் இல்லாமல் எப்போதும் சுதந்திரமாக இருக்கின்றன. அகில இந்தியாவில் உள்ள ஒரே சுய ஆதரவு மற்றும் சுய செயல்பாடு கொண்ட கிறிஸ்தவ அமைப்புகள் இவை. இந்த பாரம்பரிய திருச்சபைகள் ஒன்றிணைந்து இந்தியாவின் சுவிசேஷத்திற்கு தங்களை வழங்கினால் அவர்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரின் நற்செய்தியை கொண்டு செல்ல முடியும். அத்தகைய செயல்பாட்டில் அவர்கள் நிச்சயமாக தங்கள் முழுமையான ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். ரோமானிய காலம் கிபி 1500ஆம் ஆண்டுடன் தொடங்குகிறது என்று கூறலாம். ரோமானிய திருச்சபையின் மிஷனரிகள் 13 மற்றும் 14ஆம் நூற்றாண்டுகளில் இந்தியாவில் இருந்த போதும் 1498இல் வாஸ்கோட காமா வந்த பின்னர் தான் அதன் செல்வாக்கு தீவிரமாக தொடங்கியது. ரோமானிய திருச்சபையின் மிகப்பெரிய மிஷனரி பிரான்சிஸ் சேவியர் ஆவார்.
அவர் 1543ஆம் ஆண்டு மே மாதம் 6ஆம் தேதியில் இந்தியா வந்திறங்கினார். பல விஷயங்களில் அவர் ஒரு மாதிரி மிஷனரியாக இருந்தார். அவரது மிஷனரி உற்சாகம், சுயமறுப்பு மற்றும் ஒரு புனித வாழ்க்கைக்கு பிறகு அபிலாஷைகள் எல்லா நேரங்களுக்கும் நமக்கு படிப்பினைகளாக உள்ளன. பிறப்பால் உன்னதமானவர், அறிஞராக படித்தவர், மனித குலத்தின் சகோதரர்களின் ரட்சிப்பிற்காக இயேசு கிறிஸ்துவுக்கும் வைராக்கியத்துக்கும் அன்பினால் பூமியின் கடைசிக்கும் செல்ல தனக்கு பிடித்த அனைத்தையும் விட்டுவிட்டார். பெரும்பாலும் அவர் வீடற்றவராகவும் ஒரு உதவியாளர் கூட இல்லாமல் தன்னந்தனியாக கால்நடையாக பயணம் செய்தார். குளிர் மற்றும் பசியால் அவதிப்பட்டார். ஆறுகளை கடந்து நோய் மற்றும் கொள்ளையர்களிடமிருந்தும் அபாயங்களுக்கு ஆளாகி ஊடுருவ முடியாத காடுகள் வழியாக தனது வழியில் சென்றார். ரோமானிய திருச்சபை ஏறக்குறைய 200 ஆண்டுகளாக தென்னிந்தியாவில் பெரும் பகுதியின் மீது மறுக்க முடியாத கட்டுப்பாட்டை கொண்டிருந்தது. மேலும் அக்பரின் நீதிமன்றத்திற்குள் கூட இது ஊடுருவியது. நம் நாட்டில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை ஸ்தாபிக்கவும் பலப்படுத்தவும் உதவிய ஏராளமான ஐரோப்பிய மிஷனரிகளில் தமிழ் அறிஞரான ராபர்ட் டி நோபிலி மற்றும் பெஸ்கி ஆகியோர் முக்கியமானவர்களாக உள்ளனர். 1931ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ரோமன் கத்தோலிக்கர்கள் 21,13,000 எண்ணிக்கையில் இருந்தனர். இதனால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவமும் 1/3 இருந்தனர். அவர்கள் மற்ற கிறிஸ்தவ அமைப்புகளுடன் எந்த ஒரு இணக்கமான ஏற்பாட்டையும் அங்கீகரிக்கவில்லை. இந்தியா முழுவதும் எந்த ஒரு துறையிலும் நுழைய தங்கள் உரிமையை உறுதிப்படுத்தினார்கள். மற்ற திருச்சபைகள் மற்றும் தூதரகங்களின் மீதும் அவர்களின் செயல்பாடுகளும் கண்மூடித்தனமான நடவடிக்கைகளும் கொண்டிருந்தனர். சில சமயங்களில் மற்றவர்களுக்கு கிறிஸ்தவ நட்பின் உணர்வுகளை செயல்முறைப்படுத்துவது கடினமாகவும் இருந்தது. அடுத்ததாக நாம் தமிழ்நாட்டில் ராயல் டேனிஷ் மிஷனரிகள், அதாவது ஜெர்மனியில் இருந்து வந்த மிஷனரிகளை குறித்து நாம் காண்போம். 18ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் புராட்டஸ்டன்ட் மிஷனரி பணிகளின் தொடக்கத்தை கண்டது. ஜீகன்பால்க் மற்றும் புளுச்சோ கடவுளால் அனுப்பப்பட்ட சீர்திருத்தப்பட்ட சபையின் 2 மிஷனரிகள். இந்தியாவில் உள்ள டேனிஷ்க்கு சொந்தமான பகுதிகளில் நற்செய்தியை பிரசங்கிக்க டென்மார்க் மன்னர் 4ஆம் ஃபிரெட்ரிக் அவர்களால் அனுப்பப்பட்டு 1706 ஜூலை மாதம் 9ஆம் தேதி தரங்கம்பாடிக்கு வந்தார். பின்னர் அவர்களுடன் கிரண்டில், ஷால்ஜ், கீர்னாந்தர், ஜெரிகே, ஸ்வாட்ஸ் மற்றும் பிறரும் இணைந்தனர். கிரண்டில் மற்றும் ஷூலைஸ் ஆகியோர் வேத வசனங்களை தமிழில் மொழிபெயர்த்தனர் மற்றும் 1727ஆம் ஆண்டில் இந்தியாவில் முதல் வடமொழி பைபிளை நிறைவு செய்தனர். ஏடி கீர்னாந்தர் ஸ்வீடனில் இருந்து கடலூரிலும் பின்னர் வங்காளத்திலும் பணியாற்றிய முதல் சீர்திருத்தப்பட்ட சபையின் மிஷனரி ஆவார். ஃபெப்ரீஷியஸ் தமிழர்களுக்கு தமிழில் மொழிமாற்றம் செய்யப்பட்ட ஜெர்மன் ஞான பாடல்கள் கொண்ட முதல் பாடல் புத்தகத்தினை வழங்கினார். மற்ற ஆரம்பகால லுத்தரன் மிஷனரிகள் தென்னிந்தியாவில் அதிக பக்தியுடனும் ஆண்டவர் மீது முழு மனதுடன் கூடிய பக்தி மற்றும் மக்கள் மீதான தியாக அன்பு ஆகியவற்றிற்காக அழியாத புகழை பெற்றுள்ளனர். டென்மார்க் மன்னரால் முதலில் அனுப்பப்பட்டாலும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்ட மிஷனரிகள் இங்கிலாந்திலிருந்து கணிசமான அளவு ஆதரவை பெற்றனர். கடைசியில் அவர்களால் நிறுவப்பட்ட திருச்சபைகளுக்கு அமர்த்தப்பட்ட இந்திய மிஷனரிகள் ஊக்கமளிக்கும் கிறிஸ்தவ அறிவை லீப்சிக் மிஷனரி சொசைட்டியிடம் பெற்றனர். கிபி 1698 ஐரோப்பாவில் தொடங்கப்பட்ட கிறிஸ்தவ ஞானத்தை வளர்க்கும் அமைப்பின் பணி 1825ஆம் ஆண்டில் நற்செய்தி பரப்புதல் அமைப்பிற்கு மாற்றப்பட்டது மற்றும் பெரும் போராட்டத்திற்கு பின்னர் ஸ்வீடன் திருச்சபை பழைய லீப்சிக் மிஷனின் முழு பணிகளையும் நடைமுறையில் எடுத்தது. 1919ஆம் ஆண்டில் தமிழ் எவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபை நிறுவ ஏற்பாடும் செய்யப்பட்டது. 1934இல் அதில் லீப்சிக் மிஷன் மற்றும் சர்ச் ஆஃப் ஸ்வீடன் மிஷன் ஆகியோரால் நிறுவப்பட்ட திருச்சபை மொத்தம் 31,400 நபர்களை கொண்டிருந்தது. தமிழகத்தில் பல்வேறு மிஷனரி குழுக்களின் பரவல் ஒட்டுமொத்தமாக மூலோபாயத்தை பின்பற்றவில்லை. இது ஏற்கனவே இருந்த திருச்சபைகளில் இருந்து தொடங்கி தற்போதுள்ள திருச்சபைகள் வரை சந்தர்ப்பம் வாய்த்தபோது துறைமுகங்கள் மற்றும் நகரங்களில் இருந்து பாரம்பரிய தொடர்பு வழிகளிலே உருவாக்கப்பட்டது. இது காலப்போக்கில் கிராமப்புற உட்புறத்திலும் ஊடுருவியது. காலப்போக்கில் பல்வேறு குழுக்களின் செல்வாக்கின் அடிப்படையில் பரஸ்பரம் மதிக்கப்படுகின்றன அல்லது வெவ்வேறு கோட்பாடுகள் மற்றும் நடைமுறைகளின் அடிப்படையில் ஒன்றுக்கொன்று ஒன்றி வந்துள்ளன. ஒருபுறம் பிரதான பிரிவாக ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் சீர்திருத்தப்பட்ட சபையினர் மறுபுறத்திலும் இருந்து பொதுவான உண்மை. ஆனால் இந்த 2 பெரிய குழுக்களிலும் கூட மிஷனரி தளத்தில் இரட்டை ஆக்கிரமிப்பு ஏற்பட்டது. இது ஊழிய பணி தளத்தை மேலும் சிக்கலாக்கியது.
சீர்திருத்தப்பட்ட மிஷன் தளங்களில் திருவிருந்து மற்றும் ஊழியத்தின் கோட்பாடுகளில் பாரம்பரிய அடிப்படை வேறுபாடுகள் மற்றும் நடைமுறை சாதி தொடர்பான அவர்களின் நெறிமுறைகளில் புவி அமைப்பு சார்ந்த சிறந்த காரணங்களாக வழக்கமான சாதி நடைமுறைகள் குறித்தும் மனிதர்களின் அடிப்படை சமத்துவம் குறித்த பொதுவான நம்பிக்கையில் இருந்தும் எழுந்தது. ஊழியத்தின் போது எழுந்த கேள்வி தொடர்பாக விவிலிய வடிவத்தில் முரண்படுவதில் திருச்சபை கட்டமைப்பு வேறுபட்டது. புவியியல் ரீதியாக தெற்கிலிருந்து தொடங்கி தமிழ்நாடு முழுவதிலும் தற்போதைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பின்னர் தெற்கு திருவிதாங்கூர் வெராப்போலியின் விகாரைட் அப்போஸ்தலத்தின் கார்மேலியர் வரை பரவியது. 1853 ஆண்டு முதல் வெராப்போலியின் விகாரைட் அப்போஸ்தலத்தில் இருந்து கொல்லம் பிரிக்கப்பட்டதிலிருந்து திருச்சபையின் விரைவான வளர்ச்சியின் காரணமாக LMS-இன் மிஷனரிகளுடன் தொடர்ந்து பணியாற்றியது. எல்லாருக்கும் சராசரி கல்வியும் மிகவும் உறுதியான ஒத்திசைவான குழுவுடன் கூடிய திருச்சபையாகவும் வளர்ந்தன. டேனிஷ் மிஷனரிகள் மற்றும் இந்திய சுதந்திரம், இதை குறித்து அடுத்ததாக நாம் காண்போம். 1706 ஆண்டில் தரங்கம்பாடியில் லுத்தரன் பணி நிறுவப்பட்டதிலிருந்து மிஷனரிகளும் அவர்களது இந்திய இணை ஊழியர்களும் தமிழ்நாட்டில் ஒரு இந்திய கிறிஸ்தவ லுத்தரன் சமூகத்தை உருவாக்க பணியாற்றியுள்ளனர். உள்நாட்டு கலாச்சாரத்தின் எந்த பகுதிகளையும் இந்து சமயத்திலிருந்து பிரித்து இந்திய கிறிஸ்தவர்கள் என ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை வேறுபடுத்தி பார்ப்பது ஒரு முக்கிய சவாலாக இருந்தது. 1947 ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்ற முதல் தசாப்தங்களில் நிகழ்ந்த மிஷனரி நடவடிக்கைகளும் 1945 ஆண்டில் இரண்டாம் உலக போரும் 1966 ஆண்டில் இந்திரா காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட போது 20 ஆண்டுகளில் டேனிஷ் மிஷனரிகள் இந்திய சுதந்திரத்தின் எதிரிகளிடமிருந்து பொதுவாக இந்திய கலாச்சாரத்தை ஆதரிப்பவர்களாகவும் குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரசின் வளர்ச்சி திட்டங்களாகவும் மாறியது எப்படி என்பதை இது நிரூபிக்கிறது. சில மிஷனரிகள் உள்ளூர் கிறிஸ்தவ திருச்சபையே கேள்விக்குள்ளாக்கும் அளவிற்கு மன தைரியம் நிறைந்த மற்றும் ஆச்சரியமான நினைவு சின்னமாக இது அமைகிறது. தேவாலயங்கள், பள்ளிகள், வீடுகள் மற்றும் மருத்துவமனைகளை நிறுவுவதன் மூலம் தமிழ் சமூகத்தில் ஏழைகள், நலிந்தவர்கள் மற்றும் ஓரங்கட்டப்பட்ட பிரிவினரின் நலன்களுக்காக சேவை செய்வதற்கான வரலாற்று அர்ப்பணிப்புடன் தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் திருச்சபை 1919 ஆண்டு பிறந்தது. லுத்தரன் மிஷனரிகளின் தன்னலமற்ற வைராக்கியமான மற்றும் அர்ப்பணிப்பான சேவைகளின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மற்றும் நூற்றுக்கணக்கான பூர்வீக மக்கள் லுத்தரன் நம்பிக்கையை தழுவினர். புதிய எருசலேம் தேவாலயம் 1718 ஆண்டில் தரங்கம்பாடியில் கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொறையாறில் பெத்லஹேம் ஆலயம் கட்டப்பட்டது. தரங்கம்பாடி பிஷப் மாணிக்கம் லுத்தரன் கல்லூரி தேவாலய வளாகத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த அருகாமை திருச்சபை மற்றும் கல்லூரியின் நெருங்கிய தொடர்பை குறிக்கிறது. இது தெய்வீக மற்றும் மனித விழுமியங்களின் தொகுப்பையும் பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிஷப்புகளுக்கு டிராங்க்பாரின் பிஷப் தரங்கை பேராயர் என்ற தலைப்பே கொடுக்கப்படுகிறது. இது லுத்தரன் உலக கூட்டமைப்பிற்கு சொந்தமானது. லீப்சிக் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் மிஷன் மற்றும் சர்ச் ஆஃப் ஸ்வீடன் மிஷன் ஆகியவை 19ஆம் நூற்றாண்டில் திருச்சி பகுதியில் தீவிரமாக செயல்பட்டு வந்தன. இன்றும் அங்கு செயல்படுகின்றன. இந்த லுத்தரன் திருச்சபை இந்தியாவின் யுனைடெட் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச்சின் கீழ் வருகிறது. 1969ஆம் ஆண்டு தமிழ்நாடு இறையியல் கல்லூரி TTS திறக்கப்பட்டது. தென்னிந்திய திருச்சபையின் திருமறையூரில் முந்தைய தமிழ்நாடு இறையியல் கல்லூரி மற்றும் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் தரங்கம்பாடியில் இருந்து குருசாலா மற்றும் ஆர்காட் லுத்தரன் திருச்சபை ஆகியவை ஒன்றாக கொண்டு வரப்பட்டன. இந்த புதிய செமினரியை உருவாக்கியதால் CSI மற்றும் தமிழ்நாட்டில் லுத்தரன் திருச்சபைகளுக்கு இடையிலான கிறிஸ்தவ உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தைகளின் முதல் வெற்றியாக இருந்தது. இது தமிழ் திருச்சபைகளுக்கான சபை குருமார்களுக்கு பயிற்சி அளிக்கும் அதே வேளையில் அண்டை மாநிலங்கள் மற்றும் நாடுகளை சேர்ந்த ஆர்வலர்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து வரும் எக்குமெனிக்கல் மாணவர்களுக்கும் இந்த செமினரியில் வழக்கமான பயிற்சி மற்றும் குறுகிய காலத்திற்கு சிறப்பு படிப்புகள் சேர வாய்ப்புகளை வழங்குகிறது. 18ஆம் நூற்றாண்டில் தமிழர்களிடையே 1730ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட முதல் இந்திய ஆயர் ஆரோன். டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தனது சொத்துக்களை பிரிட்டிஷுக்கு விற்றபொழுது தரங்கை மிஷனின் பணிகளை ஆயர் ஆரோன் தொடர்ந்தார். 1845ஆம் ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனி LELM முதல் இயக்குனரும் ஓல்ஸ் கிர்ச்சே
கருத்தின் புகழ்பெற்ற கார்ல் கிரால் 1849 ஆண்டு முதல் 1853 ஆண்டு வரை இந்தியாவுக்குள் விஜயம் செய்தார். உள்ளூர் தேவாலயங்களை பலப்படுத்தினார். திருச்சபையில் சாதி முறைகளை சகித்துக் கொள்ளாத அவர் ஆங்கிலோ பணிகள் சம்பந்தப்பட்ட திருச்சபைகளிடையே உள்ள போக்கை கிரால் எதிர்த்தார். ஏனென்றால் அவர் சாதியை ஒரு சமூக அமைப்பாக கருதினார். அது ஒரு கண்ணியத்தையும் நட்பையும் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. சாதி மீதான இந்த அணுகுமுறை CEOச்சுடனான தனது தொடர்பை துண்டிக்க வழிவகுத்தது. LELM மற்றும் டேனிஷ் மிஷனரி சொசைட்டியை தொடங்கிய போது இதன் விளைவாக தமிழ் பேசும் மக்களிடையே ஆர்காட் லுத்தரன் சர்ச் தோன்றியது. LELM-இன் முக்கிய பங்களிப்பு 19ஆம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதியில் ஒரு சுயாதீன தமிழ் லுத்தரன் திருச்சபைக்கான அரசியல் அமைப்பு உருவாக்கியது. 1881ஆம் ஆண்டில் இது ஜெர்மின்டே ஆர்னுங்கேயும் அறிமுகப்படுத்தியது. லுத்தரன் எக்குமெனிசத்திற்கு LELM-இன் மற்றொரு முக்கியமான பங்களிப்பு சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள யுனைடெட் லுத்தரன் இறையியல் கல்லூரிக்கு அளித்த அதன் சொத்து பரிசு ஆகிய இவை ஸ்வீடிஷ் லுத்தரன்களுக்கும் தமிழர்களுக்கிடையேயும் லுத்தரனிசம் தோன்றுவதற்கு பங்களித்திருந்தன. அவர்கள் 1848 ஆண்டு முதல் LELM-க்கு உதவ தொடங்கினர். 1901ஆம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்ட சர்ச் ஆஃப் ஸ்வீடன் மிஷன் விரிவாக்கப்பட்ட துறையின் ஒரு பங்கிற்கு பொறுப்பேற்று அதை ஒரு தனி ஸ்வீடிஷ் மறைமாவட்டமாக நிறுவியது. முதல் மற்றும் இரண்டாம் உலகப் போர்களின் போது LELM-இன் பணியாளர்கள் அகற்றப்பட்ட போது நீண்ட காலமாக அவர்களின் பணி ஸ்வீடிஷ் லுத்தரன்களை தொடர்ந்து கொண்டே இருந்தனர். டேனிஷ் ஹாலே மிஷன், LELM மற்றும் ஸ்வீடிஷ் மிஷன் ஆகியவற்றின் கூட்டு நிறுவனங்கள் 1919இல் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை உருவாக வழிவகுத்தது. உலகளாவிய எகுமெனிசத்தின் முன்னேற்றங்கள் மற்றும் ஜெர்மானிய மிஷனின் மிஷனரி பணிகளை தடுத்து நிறுத்திய முதல் உலக போர் ஆகியவை தொழிற்சங்கத்திற்கு உத்வேகம் அளித்தன. அடுத்த ஆண்டு ஸ்வீடன் மிஷன் இயக்குனர் புரூண்டின் ஸ்வீடனில் ஷாராவின் பிஷப் டேனலுடன் டெல்ட் பகுதிக்கு வந்தார். அவர்களின் வருகை இந்திய லுத்தரன்களிடையே எபிஸ்கோபசி குறித்த அணுகுமுறையில் மாற்றத்தை கொண்டு வந்தது. எபிஸ்கோபசியை அத்தியாவசியமற்ற காரணியாகவும் லுத்தரன் அல்லாத, அதாவது ஆங்கிலிக்கன் பாரம்பரியமாகவும் கருதியவர்கள் இந்த திருச்சபை அரசியலை தங்கள் சொந்த திருச்சபையில் பின்பற்ற ஒரு வலிவான முடிவை எடுத்தனர். இதன் விளைவாக மார்ச் 1921ஆம் ஆண்டு TLC-யின் அரசியல் அமைப்பு எபிஸ்கோப்பல் கட்டமைப்பை உள்ளடக்கியதாக திருத்தப்பட்டது. இதை சினோடு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. மார்ச் 7ஆம் தேதி 1921ஆம் ஆண்டில் ஸ்வீடிஷ் மிஷனரி ஹியூமன் தரங்கையின் முதல் பிஷப்பாக அபிஷேகம் செய்யப்பட்டார். 1919இல் TLC உருவான பிறகு இந்தியாவில் உள்ள மற்ற லுத்தரன்களை ஒன்றிணைக்க பெரும் முயற்சி எடுத்தது. 1928ஆம் ஆண்டில் 60,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு அகில இந்திய லுத்தரன் கருத்தரங்கை தொடங்க அவர்கள் சொத்தை நன்கொடையாக வழங்கினர். 7 புதிய செமினரிகளை திறக்க வசதியாக அவர்கள் தரங்பாடி செமினரியையும் மூடினர். TLC பிஷப் சாண்டகிரன் வேறு எந்த ஒரு தனி நபரை விடவும் செமினரியை கொண்டு வர அயராது உழைத்தார். இன்று குருக்கள் லுத்தரன் இறையியல் செமினரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு முதன்மை இறையியல் பள்ளியாகும். இது லுத்தரன் திருச்சபைகளுக்கும் பிற கிறிஸ்தவ ஒற்றுமைகளுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயிற்சி அளிக்கிறது. இது இந்தியாவில் லுத்தரன்களுக்கான முன்மாதிரி பள்ளியாகவும் செயல்படுகிறது. TLC உருவாவதில் 1706இல் ஜெர்மன் மிஷனரிகள் வந்த நாட்களில் இருந்தே தமிழ் கிறிஸ்தவர்கள் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தனர். அவர்களின் ஊதியம் மிக குறைவாக இருந்த போதிலும் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்திய மேற்கத்திய ஊழிய பணிக்கு நன்றியுடன் ஏற்றுக்கொண்டனர். இன்று TLC-யில் சுமார் 110 ஆயர்களுக்கும் மேலாக இருந்து 1,05,773 உறுப்பினர்களுக்கும் மேலாக கொண்டுள்ளது. இதன் தலைமையகம் திருச்சியில் உள்ளது. ஏறக்குறைய 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பு கிபி 1620ஆம் ஆண்டில் டேனிஷ் கடற்படையில் கேப்டன் ரோலண்ட் கிளிப் கிங் கிறிஸ்டியன் 4 சார்பாக 16 அம்ச வர்த்தக ஒப்பந்தத்தை தஞ்சாவூரின் ரகுநாத நாயக்கருடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது ஒரு கனவு பிறந்தது. தொலைதூர டென்மார்க்கின் கற்பனையை கவர்ந்த செழிப்பின் தரிசனங்களால் மயக்கப்பட்ட சிறிய கடலோர கிராமமான தரங்கம்பாடி, அதாவது அலைகளின் நடனம் இல்லமாக உள்ள இந்தியாவின் ஒரே டேனிஷ் பகுதியான தரங்கம்பாடி மாற்றப்பட்டது. ரூபாய் 3111 என்ற தொகைக்கு குத்தகைக்கு விடப்பட்ட இந்த நகரத்தை
பலப்படுத்தி 1777 வாக்கில் முழுமையான கட்டுப்பாட்டை பெற்றது. இறுதியில் அதை 1845 ஆண்டில் 12,50,000 ரூபாய்க்கு ஆங்கிலேயர்களுக்கு விற்றனர். இது ஒரு மோசமான வணிக ஒப்பந்தம். ஆனால் பிரிட்டிஷாரை ஏற்றுக்கொள்வதில் கடல் வர்த்தகத்தின் மேலாதிக்கம் இருந்தது. டேனிஷ் கனவு அலைகளில் நழுவியது. தரங்கம்பாடி என்பது இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள ஒரு பஞ்சாயத்து நகரமாகும். இது 1620 முதல் 1845 வரை இந்தியாவில் ஒரு டேனிஷ் காலனியாக இருந்தது. இது டேனிஷ் மொழியில் டிராங்க்பார் அல்லது டிராங்கிபார் என உச்சரிக்கப்படுகிறது. இது பாடும் அலைகளின் இடம் என்று பொருள்படும் தாராளம்படியில் இருந்து வந்தது. இது பாண்டிச்சேரிக்கு தெற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவேரி நதியின் ஊர்துவாரத்தின் அருகிலே அமைந்துள்ளது. அடுத்ததாக நாம் ஃபோர்ட் டான்ஸ்போர்க் என்பதை குறித்து காணலாம். இது 1620 ஆண்டில் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் நிறுவப்பட்டது. ஃபோர்ட் டான்ஸ்போர்க் என அழைக்கப்படும் டிராங்க்ஃபோர் நகரத்தின் முக்கிய கோட்டை ஓவர் கெஜடே என்று டேனிஷ் கேப்டன், ஆளுநர் மற்றும் பிற அதிகாரிகளின் இல்லமாக சுமார் 150 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருந்தது. இப்பகுதியில் டேனிஷ் இருந்த காலத்தில் இருந்து கலைப்பொருட்கள் தொகுப்பை வழங்கும் அருங்காட்சியகமும் இருக்கிறது. இந்தோ போர்த்துகீசிய சமூகத்தை பராமரிக்கும் ஒரு ஜேசுயிட் கத்தோலிக்க தேவாலயம் அதற்கு முன்பே இருந்தது. கோட்டை கட்ட கத்தோலிக்க தேவாலயம் இடிக்கப்பட்டு இருக்கலாம். இந்த கோட்டை 150 ஆண்டுகளாக கவர்னர் மற்றும் பிற அதிகாரிகளின் குடியிருப்பு மற்றும் தலைமையகமாக இருந்தது. இது இப்போது காலனித்துவ காலத்தை சேர்ந்த கலைப்பொருட்களின் தொகுப்பை வழங்கும் அருங்காட்சியகமாக இருக்கிறது. இந்த கோட்டை டேனிஷ் அட்மிரல் ஓ கெஜடே என்பவரால் கட்டப்பட்டது. இந்தியாவில் காலடி வைத்த முதல் புராட்டஸ்டன்ட் மிஷனரிகளில் ஜெர்மனியை சேர்ந்த 2 லுத்தரன்கள், பர்தலோமேயஸ் ஜீகன்பால்க் மற்றும் ஹென்றி பிளிச்சோ ஆகியோர் 1705 ஆண்டில் தரங்கம்பாடியில் டேனிஷ் குடியேற்றத்தில் தனது பணியை தொடங்கினார். ஜீகன்பால்க் பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகளை தமிழில் மொழிபெயர்த்தார். ஒரு அச்சகத்தை இறக்குமதி செய்தார். மேலும் புதிய ஏற்பாட்டை 1714 ஆண்டில் தமிழில் அச்சிட்டார். உடைந்த போர்ச்சுகீசியத்தை அவர்கள் கற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் இந்தியர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் இடையிலான மொழி போர்ச்சுகீசியம். பின்னர் பைபிளை உள்ளூர் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தது. 1712 ஆண்டில் நிறுவப்பட்ட 100 ஆண்டுகளில் தமிழில் 300 புத்தகங்களை அச்சிட்டிருந்த ஒரு அச்சகத்தையும் அவர்கள் நிறுவினர். முதலில் அவர்கள் தங்கள் முயற்சிகளில் சிறிதளவு முன்னேற்றம் கண்டனர். ஆனால் படிப்படியாக இந்த பணி மெட்ராஸ், கடலூர் மற்றும் தஞ்சை ஆகிய ஊர்களுக்கும் பரவியது. ஜெர்மன் லுத்தரன் லீப்சிக் மிஷன் மற்றும் சர்ச் ஆஃப் ஸ்வீடன் மிஷனின் விளைவாக 1919 ஆண்டு நிறுவப்பட்ட தென்னிந்தியாவில் உள்ள தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் TELC பிஷப்பின் அதிகாரப்பூர்வ தலைப்பு டிராங்க்பாரின் பிஷப் ஆகும். கதீட்ரல் மற்றும் அதன் சர்ச் ஹவுஸ் டிராங்க்பார் ஹவுஸ் ஆகியவற்றின் இடம் திருச்சிராப்பள்ளியிலே உள்ளது. 1701 ஆண்டில் சியோன் தேவாலயம் புனிதப்படுத்தப்பட்டது. இது இந்தியாவின் பழமையான புராட்டஸ்டன்ட் தேவாலயம் ஆகும். 1718 ஆண்டில் புதிய எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. சாக்சோனி ஹெர்ன்ஹெட் நகரை சேர்ந்த மோராவியன் பிரதரன் மிஷனரிகள் தரங்கம்பாடிக்கு அருகில் உள்ள பொறையாறில் பிரதரன்ஸ் கார்டனை நிறுவி பல ஆண்டுகளாக மிஷனரி மையமாக செயல்பட்டனர். 1711 முதல் 1740 வரை காலனியில் பணிபுரிந்த ஒரு இத்தாலிய கத்தோலிக்க தந்தை கான்ஸ்டன்சோ பெஸ்கி டிராங்க்பாரில் லுத்தரன் முன்னோடிகளுடன் மோதலில் ஈடுபட்டார். அவருக்கு எதிராக அவர் படைப்புகளையும் எழுதினார். 1972 ஒரு முக்கியமான மைல்கல். 19 ஜூன் 1972 ஆண்டு தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச் ஆண்டுகளில் ஒரு முக்கியமான அடையாளமாகும். ஆம், உயர்கல்வியில் புகழ்பெற்ற நிறுவனம் தரங்கம்பாடி பிஷப் மாணிக்கம் லுத்தரன் கல்லூரி அன்று நடைமுறைக்கு வந்தது. திருச்சபை நீண்டகால நேசத்துக்குரிய பார்வை இந்த கல்லூரி நிறுவப்பட்டதன் மூலம் யதார்த்தமாக மொழிபெயர்க்கப்பட்டது. தரங்கம்பாடி பொறையார் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் மிகவும் பின்தங்கிய கிராமப்புறமாக இருந்தது. அதில் ஒடுக்கப்பட்டவர்கள், மீனவர்கள் மற்றும் பின்தங்கிய சமூகங்கள் வசித்து வருகின்றன. எனவே சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட மற்றும் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை மேம்படுத்துவதற்கான அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியாக கற்பித்தல்
ஊழியத்திற்கு திருச்சபை முதன்மை முன்னுரிமை அளித்து முதன்மை இடைநிலை மற்றும் தொழில்துறை பள்ளிகளை நிறுவியது. அதன் உயர்கல்விக்கான மையத்தை நிறுவுவதன் அவசியத்தை திருச்சபை உணர்ந்தது. எனவே திருச்சபை தனது முதல் உயர்கல்வி நிறுவனத்தை தொடங்குவதற்காக முந்தைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கிராமப்புற குக்கிராமமான பொறையாரை தேர்ந்தெடுத்தது. மறைந்த பேராயர் மறைந்திரு ஆர்பி மாணிக்கம் திருச்சபையின் முதல் இந்திய பிஷப் ஆவார். ரெவரண்ட் டாக்டர் ஆர்பி மாணிக்கம் அவரது நினைவுக்கு மரியாதை செலுத்துவதற்காக கல்லூரிக்கு அவரது பெயர் இடப்பட்டது. உலக போர்களின் காலத்தில் ஜெர்மனி மிஷனரிகள் இந்தியாவில் பணியாற்ற முடியவில்லை. ஏனெனில் ஜெர்மனி பிரிட்டிஷுக்கு எதிரானது. சிக்கலான நேரத்தில் ஸ்வீடிஷ் மிஷனரிகள் அவர்கள் மிகுந்த பொறுப்புடன் ஊழிய பணியினை மேற்கொண்டனர். ஸ்வீடிஷ் மிஷனரிகள் மிஷன் பண்புகள் மற்றும் மிஷன் பணிகளை திறம்பட நிர்வகித்தனர். இது தமிழ்நாடு வரலாற்றில் கிறிஸ்தவ மிஷனரிகளின் வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இந்தியாவில் மிஷனரிமார்களால் உருவாக்கப்பட்ட கிறிஸ்துவத்தின் வரலாறு இந்திய மக்களின் சமூக கலாச்சார வரலாற்றின் ஒருங்கிணைந்த ஒன்றாகவே பார்க்கப்பட்டு இந்தியாவில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் மீது கவனம் செலுத்துகிறது. நம்முடைய சமூகம், மத, கலாச்சார மற்றும் அரசியல் சந்திப்புகள் குறித்தும் இந்த சந்திப்புகள் அவற்றில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் கிறிஸ்தவ நற்செய்தியை பாராட்டியதோடு இந்திய கலாச்சாரம் மற்றும் சமுதாயத்திலும் மிஷனரிமார்கள் ஒரு பகுதியாக இருந்தனர். இந்த கூறுகள் இந்தியாவில் கிறிஸ்துவத்தின் வரலாற்றை உருவாக்குகின்றன. மேலும் அவை ஒரு ஆய்வின் முடிவில் வரையப்பட்ட அத்தியாயங்களாக இருக்கக்கூடாது. ஆகவே இந்த வரலாறு பல நூற்றாண்டுகளாக இந்திய கிறிஸ்தவ மக்களில் மாறிவரும் அடையாளத்தை பற்றிய நுண்ணறிவை வழங்க வேண்டும். மேற்கோள் காட்டப்பட்ட சமூக தீமைகளை ஒழிப்பதில் பொதுவாக கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் மற்றும் குறிப்பாக ஸ்வீடிஷ் கிறிஸ்தவ மிஷனரிகளின் பங்களிப்பு தமிழக வரலாற்றின் ஆண்டுகளில் நிரந்தரமாக இருக்கும். கிறிஸ்தவத்திற்கு மாறுவது இரண்டாம் நிலை மட்டுமே. ஆனால் அடிப்படை சமூக வசதிகளை வழங்குவது இந்த மிஷனரிகளுக்கு முதன்மையானது. நவீன சாலைகள் மற்றும் போக்குவரத்து இல்லாத நிலையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மைல் கல்லாக நடந்து சென்று மக்களின் தேவைகளை தனிப்பட்ட முறையில் கவனித்து சேவையை அதன் உண்மையான அர்த்தத்தில் வழங்கினர். இவை படிப்படியாக வளர்ந்து வயதானவர்கள் பராமரிப்பு மற்றும் சமூக ஒழுங்கு என ஒரு புதிய சமூக ஒழுங்கிற்கு வழிவகுத்தது. எனவே தமிழ் மக்களின் வளர்ச்சி தொடர்பான ஒரு புதிய பண்பட்ட, நாகரிக மற்றும் படித்த சமூகமாக தமிழ்நாடு மிஷனரிமார்களால் உருவாக தொடங்கியது. கடவுளுக்கே மகிமை உண்டாவதாக.